பல வேட்பாளரிடத்தில் பல லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் கைப்பற்றப்பட்டாலும் கூட அதை பற்றியே தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவே இல்லை. தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுகின்ற பொழுது ஒரு சில குறைபாடுகள், குறிப்பாக அபிடேவிட்டில் பொருந்தாது பொருந்தும் என்று ஒரு வார்த்தைகள் இல்லாவிட்டால் கூட மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. ஆனால் அடாவடியாக, அராஜகமாக, ஜனநாயகத்துக்கு விரோதமாக பல கோடிகளை கையிலே வைத்துக் கொண்டு, குறிப்பாக 19ஆம் தேதி, 20, 21, 22, 23ஆம் தேதி இந்த 5 நாட்களில் மிதமிஞ்சிய அளவுக்கு பணம் வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தடுக்கக்கூடிய வகையில் தேர்தல் ஆணையம் வலிமை பொருந்தியதாக இல்லையா, அல்லது இதை தடுக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கருதுகிறதா, அல்லது இது ஒரு அங்கம் என்று பணப்பழக்கம், இது ஒரு தேர்தல் நடைமுறையின் அங்கம் என்று விட்டுவிடுவார்களா என்று தெரியவில்லை. கோவையிலே கூட பல தொகுதிகளில் தங்க காசுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. இது இப்படியே இருந்தால் இந்த நாடு எங்கே போய் முடியும்? கிராமங்களுக்கு செல்லுகின்ற போது பொதுவாக பெண்கள் மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், போதை பழக்கங்களால் தங்களுடைய பிள்ளைகள், இளைஞர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, இளைஞர்களுக்கு வேலை இல்லாத நிலை அனைத்தையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கிளர்ந்திடுகிறார்கள். ஆனால் அந்த கிளர்ச்சியை எப்படி நெருப்பிலே நீரை ஊற்றி அணைப்பதை போல, குறிப்பாக கடைசியாக 23ஆம் தேதி வாக்குப்பதிவு என்றால் 22ஆம் தேதி இரவு முதல்ல 500 கொடுத்தால் அதுக்கு பிறகு 1000, இன்னொரு வேட்பாளர் 1000 கொடுத்தால் இவர்கள் போட்டிக்கு 1500 என்று வேட்பாளர்கள் கூடிய போட்டி போட்டுக்கொண்டு 3000, 4000 ரூபாய் வரையிலும் ஒரு வாக்காளருக்கு பணம் பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது. இப்படியே சென்றால் சாதாரண ஒரு குடிமகன், ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் தாங்களும் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பே அறவே ஏற்று போகக்கூடிய சூழல் உருவாயிருக்கிறது.